ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் நான் தாலிக்கொடியை மாற்றியிருக்கேங்க. அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாடி சரவணா ஸ்டோரில் தாங்க நான் இதை மாற்றியிருக்கேன். இது ஆக்சுவலாக மாற்றுறதுக்கான ரீசன் எங்களுக்கு ஒரு 2,00,000 ரூபாய்க்கு லோன் ஒன்று கிடச்சிது. அப்போ செயினும் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால அதை மாற்றி இது பண்ணிக்கலாம், பற்ற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது. சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடலாம், அப்போ பற்ற வச்சாலும் அந்தளவுக்கு லைஃப் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. சரி அதை ஒன்று மட்டும் தான், தாலி செயின் மட்டும்தான் மாற்றலான்னு போனது, அந்த பெரிய செயின் மட்டும். அப்புறம் பார்த்தா டெய்லி யூஸ்க்கு போட்டிருந்த சின்ன செயினுமே அதுவும் 2 இடத்துல கட்டாக இருந்தது. ஏற்கனவே பற்ற வச்சுருந்தோம். அதனால அதையும் பற்ற வைக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துட்டு அதே கிராமில் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு ஒன்று இந்த இப்போ இவர் இந்த அண்ணா மாட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். இல்லை எல்லாம் பில் போட்ட பிறகு இவங்க செயினை மாட்டி கொடுத்தாங்க. இது பழைய செயின்லேயும் வளையம்லாம் இருந்தது. இந்த முகப்பு இந்த முகப்பு வச்சு நான் போட்டிருந்தேன். அந்த முகப்பு மட்டும் நான் கொடுக்கல, செயின் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். அது போக அடிஷ்னலாக நம்ம கொண்டு போன காசை வச்சு நாங்கள் மாற்றினோம். எனக்கு நான் ஃபஸ்ட்லேருந்தே போட்டிருக்க இந்த முறுக்கு மாடல் தான் நான் எங்கள் ஊர்லெலாம் போடுவாங்க. அதனால் இந்த தாலிக்கொடி நான் முறுக்கு மாடல்லே செலக்ட் பண்ணேன். பெருசாக அதை செலக்ட் பண்ணதுக்கான இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி இந்த முறுக்கு டிசைனுக்கு. மற்றது நம்ம ரீசெண்டாக உள்ள டிசைன்ஸு, அப்புறம் இப்போ உள்ள சின்ன பசங்க அதெல்லாம் போடுற டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பளபளப்பாக இருக்குது. இந்த கட்டிங்லாம் மாடல்லாம், ஆனால் தேய்மானமும் அதில் அதிகமாகும். இதுலேயும் தேய்மானம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் ரொம்பவே கம்மி. அதில் பார்த்திங்கன்னா 8%, 12%, 11%, 16% வரைக்குமே வேஸ்டேஜ் போச்சு. ஆனால் இதில் எவ்வளோ தெரியுமா வேஸ்டேஜ்? வெறும் 4% தான். அதனால தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த முறுக்கு செயினை செலக்ட் பண்ணேன். அது முகப்பை வச்சு போட்டிருந்தேன். அந்த முகப்பு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கல் வச்ச மயில் இருக்குல்ல, அது முகப்பு. அது சரி முகப்பு இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு அதை எடுத்து டாலர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு செயின் 2.5 சவரன் அந்த முறுக்கு செயினுக்கு பக்கத்தில் இருக்குது இல்லையா, அதில் தான் நான் டாலர் மாதிரி கொடுத்துருக்கேன். அது 2.5 சவரன்னு. அந்த மாடலுக்குமே பார்த்தீங்கன்னா 4% தான். இந்த ரெண்டுமே இந்த 4% வேஸ்டேஜில் தான் அந்த ரோலில் தான் நான் இதை செலக்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த 2.5 பவுன் செயின் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா நல்ல பார்வையாகவே இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளில போகும்போது அடிஷ்னலாக உள்ள ஒரு டாலர் செயின் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் டெய்லி வியர் பண்ணுறதுக்கு அந்த ஒரு 5 சவரன், ஓகேவா, 5 சவரனுக்கு உள்ளது. அது 40 கிராம். அதில் எங்கள் ஊரில் எனக்கு போகிற திருமாங்கலையை நாங்கள் இப்படி தான் டாலர் மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இந்த உருக்கள் அது இதெல்லாம் கிடையாது. இதுதான் என்னோடய தாலி செயின் மாற்றியிருக்கு மக்களே. எல்லாருமே என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இதை பார்க்குற உங்களுக்கும் எல்லாமே அமையட்டும் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.